வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் திமுகவின் பொருளாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான திரு துரைமுருகன் அவர்களோடு கலந்துரையாட போகிறோம். வணக்கம் சார். இப்போ சட்டப்பேரவையிலே பார்த்தீங்கன்னா கலைஞர் நீங்கள் தத்தெடுத்த பிள்ளை போல வளர்த்தா அப்படி பேசி கண்ணீர் மல்க பேசி உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்க. எங்களுக்கு உங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை பயணம் அதிலிருந்து கலைஞருடனான உறவு வரைக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யம் சொல்ல முடியுங்களா? கலைஞரோடு எனக்கு ஏற்பட்ட தொடர்பு அவருடைய மருமகன் செல்வம், முரசொலி செல்வம். அவர் சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தார். நான் பச்சைமேலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ மாணவர் திமுக மூலம் ஏற்பட்டது. அது மூலமாக நான் அவரை அடிக்கடிக்கு முரசொலிக்கு போகிறேன். செல்வம் முரசொலியை அவர் பார்ப்பார் மாலையில். எனவே அவரோடு இருப்போம். அப்படியே பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கலைஞரோடவே தொடர்ந்து பழக்கம் ஏற்பட்டது. பிறகு அவர் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போகிறது வர்றது தொடர்பு தொடர்ந்து போச்சு. தொடர்ச்சியாக அவருடைய இருந்த அனுபவங்கள், அவர்கிட்ட நீங்கள் கண்டு வியந்த ஆற்றல்கள், இப்போ பொதுவாக பொதுமக்கள் தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் கூடவே இருந்து பார்த்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இதை பலமுறை சொல்லிடுறாங்க. வியந்த ஆற்றல் என்பது அவருடைய ஆளுமை. எந்த நேரத்திலும் எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு எண்ணம் கலைஞருக்கு உண்டு. எதை கண்டும் அச்சப்பட மாட்டார். ஐயோ இப்படி நடந்துடுதே, என்ன செய்யலான்னு பார்க்க மாட்டார். அடுத்து என்ன செய்யலான்னு தான் பார்ப்பாரே தவிர நடந்தவைகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார். அது அவருடைய சுபாவம். அதே போல் தான் மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்போ அவருடைய கலைஞருடைய போராட்ட குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அவர் இறந்த பிறகு அந்த கல்லறை அமைப்பதற்கு கூட அவர் போராடி தான் வெற்றி பெற்றார் என்பது போன்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அந்த போராட்ட குணம் பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் அவருடைய போராட்ட குணமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கமே. 13 வருஷம் எம்ஜிஆர் ஆட்சி இருந்த பொழுது போராட்ட குணத்தோடு தான் வாழ்ந்தார். திருச்செந்தூரில் ஒரு வேல் காணாமல் போயிட்டதுன்றதுக்காக தானே மதுரையிலிருந்து நடந்து போய் ஒரு போராட்டம் நடத்தியவர். ஒரு முறை அன்பழகன் மாவட்ட செயலாளர் ஆஸ் பண்ணி கொண்டு போய் கமிஷன் ஆஃபீஸில் வச்சுட்டாங்க. உடனே கலைஞரே போய் கமிஷன் ஆஃபீஸுக்கு முன்னால் உட்காந்துட்டார். யார் வரணும் பார்க்கல. அதை விட பெரிய போராட்ட குணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, மிசாவில் எல்லோரும் அடைக்கப்பட்டிருக்காங்க. எழுதக்கூடாது, பேசக்கூடாதுன்னு பெரிய கருப்பு சட்டம். ஆனால் அவரே கொடி பிடிச்சிக்கிட்டு கையில் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த அண்ணா மேம்பாலத்திலேருந்து அண்ணா சிலை வரையும் நடந்து போனார். பஸ்ஸில் அவரே தனியாக கொடி பிடிச்சிக்கிட்டு யாரும் கூட வர்றாங்களா வரலையான்னு பார்க்கல. பிறகு அவரை கைது பண்ணி D1 போலீஸ் ஸ்டேஷனில் வச்சாங்க. பிறகு விடுதலையானார். அது மாதிரி எதுவுமே இதை செய்யணும்னு நினச்சா போராட்டத்தில் யார் வர்றாங்க, யார் கூட இருக்காங்கன்னு, எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டார். அவராக இறங்கி போராடிடுவார். பல்வேறு சிறப்புகள் கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள், அவர் தலைவராக இருக்கும்போதும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. அவருக்கு பிறகு இப்போ தளபதி அவர்கள் தலைவராக செயல்படுறாங்க. இவருடைய தலைமையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்களேன். இவரும் அவரை போலவே ஒரு போராட்ட குணம் நிறைந்தவர் தான். எதையும் தானே சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர் தான். கலைஞர்கிட்ட குணங்கள் அப்படியே அவர்கிட்ட அப்பி இருக்கு. அதை நான் சமீபத்தில் பார்க்குறேன். ஒவ்வொரு நிகழ்விலும் எந்தெந்த நிகழ்ச்சி எப்படி செய்கிறாருன்னு. அதனால் அந்த கலைஞருடைய குணங்கள் பெரும்பாலும் அவர் இடத்துல அமைஞ்சிருக்கு. அதனால தான் ஒரு போராட்ட குணத்தோடு இருந்தால் தான் ஒருவன் ஆட்சி நடத்த முடியும், கட்சி நடத்த முடியும். அந்த குணம் இவரிடத்தில் இருக்குது. இப்போ கலைஞர் அவருடைய அளவுக்கு இவரிடமும் இந்த ராஜதந்திரம் இல்லை கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லக்கூடிய அந்த தகுதிகள் எல்லாம் இல்லைன்னு சில கருத்து சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய விளக்கங்கள்? அவங்க சொல்லட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அண்ணா அவர்கள் 67 கூட்டணி அமைச்ச பொழுது எதிரும் புதிருமாக இருந்தது. இன்றைக்கி இருக்க மாதிரி இல்லை, ரொம்ப வேகமாக இருந்தது. மார்க்சிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும். ஆனால் 2 பேரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல் வைரியாக இருந்தது சுதந்திரா கட்சி.
அவங்களையும் கொண்டு வந்தார். அது அவருடைய ராஜதந்திரம். அதே ராஜதந்திரம் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காங்கிரஸை முழுக்க எதிர்க்கிற கட்சி மார்க்சிசம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும். அகில இந்திய ரீதியில் பல கோணங்களை எதிர்ப்பாங்க இன்றைக்கி. ஆனால் அவங்களையும் சேர்த்து இரு கம்யூனிஸ்டுகளையும் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி ஒரு கூட்டணியோடு அமைக்கிற ஒரு நிலையை உருவாக்கியிருக்காருன்னா அது ராஜதந்திரம் தான். சரி, இப்போது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மீதான ஒரு நெடுநாளை குற்றச்சாட்டு என்னென்னா மத்திய ஆளக்கூடிய பாஜகவோடு ஒரு ரகசிய தொடர்பு வைத்திருக்கிறது என்பதாக குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இப்போ நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ரஃபேல் விவகாரம் பற்றி பேசும்போது கூட தொடர்ந்து அமளியில் அதிமுக உறுப்பினர்கள் ஈடுபட்டாங்க. சபாநாயகரை 26 எம்பிக்களை இடைநீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனை போச்சு. இப்போ இதை இந்த உறவு வெளிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? இப்போ அதிமுக வெளிப்படையாகவே பாஜகவை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? வெளிப்படையாகவோ ஒரு மறைமுகமாகவோ நாங்கள் அறிந்த வரையில் அதிமுக ஒரு இடன் அஜெண்டா வைத்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய சர்க்காரோடு. அவ்வளோதான். என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லலாம் கொஞ்சம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் அதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்? எங்களுக்கு தெரியும். அதோடு விடுங்க. அதே ரகசியத்தை நாங்கள் வெளியிடணும். இப்போ முக்கியமாக மேகதாது அணை பிரச்சனை ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பாஜக அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்பது போல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய நீர்வள ஆணையம் வரைவு அறிக்கையை தயாரிப்பதற்கு அனுமதி கொடுத்துருச்சு கர்நாடகத்திட்ட. இப்போ உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது போல் இரட்டை பேச்சுக்கள் எப்படி? இரட்டை பேச்சு அல்ல, ஒற்றை பேச்சு தான். அவங்க கர்நாடகத்துக்கு முழு ஆதரவாக இருக்காங்க. அதனால ஒன்றும் மறைமுகமாக இல்லை. அதாவது அவங்களுடைய திட்டத்தினுடைய வரைபடத்தை கொடுங்கன்னு கேட்குறதே தப்பு. நாங்கள் வரைபடத்தை வாங்குவோம், ஆனால் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். அப்போ பர்மிஷன் கொடுக்காத ஏன் வாங்குற வரைபடத்தை? ஏன் வாங்குற வரைபடத்தை? அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டுகிற பொழுது எங்களுடைய மேற்பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால் அவங்களுக்கு இப்போது மத்திய சர்க்காருக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் தேராது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இருக்கார், தேராது. பெரும்பகுதி கேரளாவும் அந்த நிலை இருக்கிறது ஒன்றே ஒன்று கர்நாடகா. அந்த இடத்துலையாவது 4 சீட்டு பிடிக்கலாம்ன்றதுல அவர் வேகமாக இருக்காங்க. இப்போது நீங்கள் தொடர்ச்சியாக திமுக சார்பில் கிராம சபை கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த கிராம சபை கூட்டங்கள் நீங்கள் ஆட்சியில் இருந்து இப்போ பண்ணல, இப்போ பண்ணுறது அரசியல் ஆதாயத்திற்கானது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு புகாரை முன் வச்சிருக்காரு. இந்த கிராம சபை கூட்டங்கள் பற்றி, இந்த புகார் பற்றி சொல்லுங்கள். ஏன் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் அந்த கிராமத்துக்கு என்ன செய்துட்டோம், நீங்கள் செய்யலை, அவன் செய்யலை, அதுக்காக நாங்கள் கிராம சபை கூட்டம் நடத்துகிறோம். இல்லை, அந்த மக்கள் பாரத்தை எங்களுக்கு இறக்கி வைக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் எப்படி அதை நீங்கள் அரசாக இருக்கும் பொழுது செயல்படுத்தலாம்? இதை வச்சு அந்த அந்த மனுக்களை வச்சு நீங்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய? இங்கேயே சொல்லியிருக்கேன் நான், மனுக்களை அதிகாரிகளிடத்தில் கொடுப்போம், அதில் முடிந்த அளவுக்கு செய்து தருவோம், முடியாததை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம்னு சொல்லியிருக்கோம் இங்கே. அப்போ இது மூலமாக நல்ல மாற்றம் வரும்னு நீங்கள் நம்புறீங்க? கிராம சபை கூட்டங்கள் மூலமாக மாற்றம் இல்லை, மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் இருக்குது. மாற்றம் வரும் இல்லை, மக்கள் மத்தியில் மாற்றம் இருக்குது. இப்போ நம்ம தளபதி அவர்கள் கூட மாஸ் லீடர் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ திமுகவில் ஒரு மாஸ் லீடராக நம்ம தளபதி இருக்கக்கூடிய பட்சத்தில் எதிர் அணியில் ஒரு மாஸ் லீடராக யார் வருவாங்க அப்படிங்கிறத கணிப்பு இருக்காங்க உங்களுக்கு? எதிர்க்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு எதிர்கட்சி தலைவராக, ஒரு எதிரணி தலைவராக யாராவது வரக்கூடுமா? இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் பண்ணி எதிரணி யார் வருவாங்க நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, பார்க்கும்போது அரசு நிலவரம் பார்க்கும்போது தெரியும் இல்லையா? யாரையாவது ஒருத்தனை சொல்லி அவன் தலைவன் வந்துடுவான், அந்த ஆள் வந்துடுவான், எதுக்கு வம்பு? இப்போ தேர்தல் சமயத்தில் நிறைய புதிய புதிய கட்சிகள் உருவாது வழக்கம். இப்போ நடிகர்கள் நிறைய கட்சிகளை துவங்கிட்டு இருக்கிறாங்க. இது கமலஹாசன் ஒரு பக்கம், விரைவிலேயே கட்சியாக அறிவிக்கப் போவதாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரஜினிகாந்த் போன்றவர்கள் ஒரு பக்கம். இது போன்ற ஒரு போக்குகள், இந்த நடிகர்கள் அரசியல் கட்சி துவங்கி அரசியலுக்கு வருவது பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்கள்? எனக்கு அதை பற்றி அபிப்பிராயமே கிடையாது. ஏன்னு கேட்டால் எங்கள் ஊரில் சொல்லுவான், கொள்ளுக்குடி பந்தில் ஏறாதுன்னுவான். அதுதான் உதாரணம். எந்த கட்சி? கமலஹாசனுக்கு பொறுத்த வரைக்கும் உண்மை அது. எல்லாத்த பற்றியும் அதுதான். சரி, ரஜினிகாந்த் அவர்களை தன்னுடைய முகமாக பாஜக மாற்றிக்கொள்ள விரும்புகிறது தமிழகத்தில் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக அவ்வளோனான அவருடைய தொடர்பு ஒரு உறுதியான ஒன்று அப்படின்றது சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்களுடைய பார்வையில் அது தெரியுதா? பிஜேபி என்ன இது ஷோ போட்டாலும் ரஜினி
அதிலிருந்து வழி வந்துடுவாரே தவிர அது நிற்க மாட்டார்ன்றது என்னுடைய எண்ணம். இப்போ மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தொடர்ச்சியாக வந்து தமிழக விரோத போக்கை வந்து கடைபிடித்து வருகிறது. இப்போ கஜா புயலாகட்டும், இயற்கை பேரிடர்களாகட்டும் போதுமான நிதி கொடுக்கறது இல்லை என்பதாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அதிமுக அரசு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி, ஒரு அரசு இருக்கக்கூடிய மாநிலத்தில் அவர்கள் ஏன் ஒரு போதுமான கவனம் செலுத்தி இது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து சாதகமாக நடந்துக்கூடாது? முதல்ல சார், இவங்க வந்து அதட்டி கேட்குற ஆளுமை இவங்கக்கிட்ட இல்லை. கொடுக்கறத வாங்குற ஒரு மனோதபம் இருக்கிற தவிர எதிர்த்து ஃபைட் பண்ணி அவங்கள எதிர்த்து கேட்குற அளவுக்கு இல்லை. 4 ஸ்டேட்மெண்ட் அவங்கள எதிர்த்து விடட்டும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே 2 சீட்டாவது அவங்க வரணும்னு பார்ப்பாங்க இவங்களோட சேர்ந்து. அதுவும் இல்லாமல் போயிட்டால் தனியாக என்ன வராதுன்னு தெரியும். அந்த ஆளுமையை எதிர்த்து நிற்கிற திறமை இவங்ககிட்ட இல்லை. இவங்க தான் அவங்களுக்கு முறிச்சீட்டு எழுதி கொடுத்துட்டாங்களே. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டணி முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 3வது அணை அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க மாயாவதி, அகிலேஷனுடைய கூட்டணிகள்லாம். இப்போ இந்த 3வது அணைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது? இப்பொழுது அமைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கடைசியில் 3வது அணி அமையாது என்பது என்னுடைய கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்கனவே கேட்டது போல் மாநில ரீதியான உரிமைகளில் வந்து மத்திய அரசு தொடர்ந்து தலையிடுது என்பது போன்ற ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது. இப்போ மத்தியில் வரக்கூடிய பாஜகவுடைய போக்கு இந்த மாநில உரிமைகளை எந்த அளவுக்கு பாதிக்குது? எந்த அளவுக்கு பாதிக்கணும், எந்த அளவுக்கு சொல்லுமே உங்களுக்கு. இப்போது கஜா புயலுக்கு கேட்ட பணத்தை அவங்க கொடுக்காது மட்டும் இல்லை, எவ்வளவு பெரிய அசிங்கம். ஒரு பிரைம் மினிஸ்டர் அதுக்காக ஒரு அனுதாபம் கூட தெரியல. மத்திய பிரதேசத்தில் போய் கேட்டா ஓடுறாரு, கேரளாவில் போனால் ஓடுறாரு, எங்கேயோ சோமாலியாவில் நடந்தால் ஓடுறாரு, அனுதாபங்களை அனுப்புகிறார். ஆனால் பணம் கொடுக்கறது ஒரு பக்கம் 2 இருக்கட்டும், ஒரு அனுதாப செய்தியாவது அனுப்புகிற அளவுக்கு கூட ஒரு கட்டிசி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாநிலத்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள் பொருள். 2வது கேட்ட பணத்தை கொடுக்கல, அதையும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோ. அதுதான் மாநில சர்க்காரை இந்த மாநில அரசை மத்திய அரசு மதிக்கவில்லை என்பதுக்கு பொருள். இப்போ தமிழகத்தில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து சிலை கடத்தல் பற்றிய ஒரு விஷயம். இப்போ சிலை கடத்தலில் வந்து சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பொன்மாணிக்கவர்கள் வந்து அரசால் விடுவிக்கப்படுகிறார். நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட விடுவிக்கப்படுகிறார். இப்போ இதில் வந்து அரசு மீதும், அரசு அதிகாரிகள் மீதும், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதும் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புவதற்கு ஒரு வழிவகுக்கிறதா? ஒரு பொன்மாணிக்கவேல் ஒரு பொறுப்புள்ள ஒரு அதிகாரி, நேர்மையானவர் என்று பட்டம் பெற்றவர். அவர் சிலை கடத்தலில் தீவிரமாக இருக்கார். அவர் தீவிரமாக இருக்கார் என்பதை உயர்நீதிமன்றமே ஒத்துக்கொண்டு இவர்கள் வீட்டுக்கு அனுப்பினாலும் மறுபடியும் அவர் கூப்பிட்டு அந்த வேலையை செய்யுன்னு சொல்கிறார். ஆனால் அமைச்சர்கள் என்ன செய்யணும்? பொன்மாணிக்கவேல் யோகியனா, அவனுக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்னு ஒரு அமைச்சரை பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொன்மாணிக்கவேல் மீது இவர்கள் காழ்ப்பு கொண்டிருக்காருன்னு அர்த்தம். ஆக பொன்மாணிக்கவேல் சிலை திருடை கண்டுபிடிக்கிற விவகாரத்தில் இவர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ என்ற ஐயப்பாடு நியாயம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் உச்சநீதிமன்றம் சொன்னோன்னு அதை ஏற்றுக்கணும். உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்டிருந்தா சந்தேகம் வரும். இப்போ நீங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர்களாக கூட இருந்திருக்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை செயல்பாடுகள் எப்படி இருக்குது? ஏன்னா வந்து அணைகள் பராமரிப்பு, மழைக்காலங்களில் வந்து போதுமான அளவுக்கு வந்து நீர் இருப்பை வந்து மேற்கொள்வது கிடையாது. அணை வந்து ரொம்ப வீக்கான ஒரு சூழல் இருக்குது அப்படி என்பது போன்ற பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. இவருடைய செயல்பாடுகள், அணைகளுடைய பராமரிப்பில் இவர்கள் காட்டக்கூடிய மெத்தனங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். அணையினுடைய பராமரிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். சென்னை மாநகரத்துக்கு குடிநீர் நீர் வழங்குவது செம்பரம், அது இந்த ஏரி ஏரி. ஆனால் அங்கே என்ன நிலைமை உங்களுக்கு? இப்போது அந்த ஏரிக்கு தண்ணி இல்லை. இப்போ நமக்கு ஒரு டிஎம்சி தான் இருக்குது. ஆந்திராக்கிட்ட கேட்டு வாங்கணும். கடலில் நமக்குன்னு ஒரு 5 டிஎம்சி வச்சுருக்கோம். அந்த தேர்த்தை வாங்கியிருக்கணும், அதையும் வாங்கலை. இப்போ போய் மழைக்காலத்தில் ஏகப்பட்ட தண்ணீர் வீணாக போயிடுச்சு ஆந்திராவில். அப்போ கேட்டு நிரப்பியிருக்கலாம், அப்போ அதை பற்றி கவலைப்படல. இப்போ மறுபடியும் இப்போ எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்டுருக்காங்க. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல அங்கே நிலைமை. அது ஒரு பெரிய பிரச்சனை. 2வது பிரச்சனை, அவங்க வந்து ஏரிகளை தூர்வாடுறேன்னு சொன்னாங்க. 300 ஏரிகளை தூர்வாடுறேன்னு சொன்னாங்க.
நல்ல திட்டம். ஆனால் எந்த ஏரியாவில் தூர்வாரினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. எந்த தொகுதியிலே தூர்வாரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தா ஒன்றும் வரல. ரெண்டாவது, அதெல்லாம் பேக்காக விட்றாங்க. ஒரு 50 ஏரி ஒருத்தனுக்கு விட்றாங்க. அது பல ஊர்களுக்கு இருக்குது 50 ஏரி. 50 ஏரிகள் தூர்வாரினாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. முடிஞ்சு போயிடுச்சு விவகாரம். தூர்வாரதை பற்றி தஞ்சாவூரில் இவ்வளோ பெரிய அழிவுக்கு காரணம் அந்த கால்வாய்கள் தூர்வாராது தான். தூர்வாரி தான் தண்ணி கொஞ்சம் வெளியில் போயிருக்கும். தூர்வாரதுக்கான காரணம். அதனால அவங்களுடைய நிலைமை அதுதான். இப்போ வந்து ஏற்கனவே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால நிறைய பிரச்சனைகள் வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்குது. இப்போ மேலும் ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு வந்து மத்திய அரசு ஒரு அனுமதி அளித்து 7 அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது என்பது போன்ற தகவல்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இது போன்ற ஒரு போக்குகள் வந்து அந்த டெல்டா பகுதியில் வந்து எப்படி பாதிக்கும், அது எது போன்ற நிலைக்கு கொண்டு செல்லும்? அது ஆரம்பத்துலேருந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், மக்களும் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அரசு தான் முன்மையாக கண்டிக்கணும். நாம் 1000 எதிர்த்தாலும் அரசை எதிர்க்கணும் போது தான் அதுக்கு ஒரு மரியாதை வரும். அவங்க அது பேசாமல் இருக்காங்க. இல்லை, இது எந்த மாதிரி நிலைக்கு கொண்டு போகும்? இப்போ டெல்டா பகுதிகள் வந்து ஏற்கனவே வந்து நிறைய விவசாய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது, தண்ணி வரல, பெரிய பாதிப்பு ஏற்படும். பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். விவசாயமே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்போ இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தொழிலாக நிறைய பேர் ஈடுபடக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களையே சந்திக்க மறுக்கக்கூடிய ஒரு பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். ஆனால் வந்து நட்சத்திரங்களை வந்து இந்திய நடிகர்களை வந்து கூட கூட்டி பேசிக்கிட்டு புகைப்படங்கள் எடுத்து வெளியிடக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கிறார். இப்போ இந்த 2 போக்குகளுமே, இப்போ விவசாயிகளை சந்திக்க மறுக்கக்கூடிய ஒரு பிரதமர் நடிகர்களை அழைத்து பேசக்கூடிய ஒரு நிலையை உண்டு பண்ணுகிறார். இப்போ இந்த போக்குகள் அவர் எப்படி அடையாளப்படுத்துது? அதாவது அவர்கள் தமிழ்நாட்டு விவசாயிகளை தூசா மதிக்கிறார்கள் என்ற அர்த்தம். அவர் தூசா மதிக்கிறார் என்ற அர்த்தம். தொடர்ச்சியாக இதோடைய எதிர்வினைகள் தன்னை விவசாயிகள் சேர்ந்தும் அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியும் சந்திக்க மறுத்தார் அவர். ஆனால் அவர் நடிகளை மறுக்கிறார்னா அவருக்கு விவசாயத்தை விட நடிகைகளுடைய பிரகாசம் தேவைப்படுகிறது. இப்போ அதே மாதிரி பிரதமர் வந்து அடிக்கடி அயல் நாடுகளுக்கு செல்கிறார். ஒரு அயல்நாட்டு வாழ் இந்திய பிரதமர் என்று கூட அவர் வந்து விமர்சிக்கிறாங்க. அந்த அயல்நாட்டின் மூலமாக நிறைய முதலீடுகள் வந்து இந்தியாவுக்கு வருது, நாட்டுக்கு வருது, நிறைய தொடர்புகள் ஏற்படுது, இணக்கமான உறவுகள் ஏற்படுது என்பது போன்ற விளக்கங்கள்லாம் சொல்லப்படுது. இப்போ இந்த விளக்கங்களுக்கும் அவர் செயல்பாடுகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா? அவர் இன்னும் கொஞ்சம் பேர் சில நாடுகளுக்கு போனால் 100 நாள் ஆகிடும். அது கொண்டாடலாம். எத்தனை முதலீடுகள் வந்ததுன்னு இது வரையும் சொல்ல. முதலீடு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை முதலீடுகள் வந்ததுன்னு சொல்லலையே. அது சொன்னால் தானே நமக்கு தெரியும். இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவராக, அடுத்த தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்து பொறுப்பு வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் நாடாளுமன்றத்தில் எப்படி இருக்குது? பாராட்டத்தக்க வகையில் தான் இருக்குது. நல்லா பேசுனாரு. நம்பிக்கை தீர்மானத்தில் நல்லா பேசுனார். இப்போது காங்கிரஸுடைய செயல்பாடு அவங்க பாராட்டத்தக்க வகையில் தான் இருக்குது. அவருடைய எதிர்காலத்தில் வந்து அவருடைய தலைமையின் கீழே வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குது அந்த பேச்சுகள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு காரணத்தால் தான் எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த பிரதமராக அவர் வர வேண்டும் என்று சொன்னார். இப்போது நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா அந்த 10% இடஒதுக்கீடு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விதத்தில் வந்து நிறைவேறி இருக்கிறது. அந்த மசோதாவில் வந்து திமுகவிற்கு மாற்று கருத்து இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் அதை ஆதரித்திருக்கிறது. இதை மையமாக வச்சு வந்து காங்கிரஸிற்கும் திமுகவுக்கும் இடையிலான உறவு வந்து கெடணும், அந்த கூட்டணியிலிருந்து அவங்க திமுக வெளியேறணும் கூட கருத்துக்கள்லாம் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? கூட்டணிக்கு ஒரு கட்சி வர்றான்னாவே அவன் கொள்கையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களோட வர்றான்னு அர்த்தம் இல்லை. இல்லை நாங்கள் எங்கள் கொள்கையெல்லாம் தள்ளிட்டு நாங்கள் வர்றோம்னு அர்த்தம் இல்லை. ஒரு காமன் காசு முதல்ல வச்சு அதுக்கு மட்டும்தான் வர்றோம். புரியுதுங்களா? இப்போ பிஜேபி ஆட்சி விளங்கணும், அதுக்கு 1000 கருத்துக்கள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதில் மட்டும் ஒன்றுபடுவோம். அதுதான் கூட்டணி. அதில் கூட்டணி வர்றவன் சகலத்தும் திறந்துட்டு வர்றவன்னு அர்த்தம் இல்லை. அப்படி சொல்கிறதும் அர்த்தமற்ற செயல். இப்போ இந்த இடஒதுக்கீடு மசோதா வந்து அவசரமாக வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. இவ்வளவு அவசரம் வந்து இந்த மசோதா நிறைவேற்றுவதுன்னு காட்டணுமா? அதுக்கு அவசியம் இருக்கிறது. அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி தான் இது போன்ற அவசரத்தை காட்டுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இது ஏற்படுகிறது கருத்து. நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு வாக்கை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மசோதா. மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கூட மிக நீண்ட அளவில் பேசியிருக்கிறாங்க. இது கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தணும், இதுக்கு ஒரு முறையான ஒரு வழிமுறைகளாக இருக்குது, இதெல்லாம் கைவிட்டுட்டு பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவசரம் வந்து தேர்தலை மையப்படுத்தி தான், தேர்தல் அரசியல்.
இது மாதிரி தான் அந்த காலத்தில் கூட 1952 ஒரு முறை செய்தாங்க. சுப்ரீம் கோர்ட் போய் அடிபட்டு வந்தது. இது கோர்ட்டுக்கு போனால் அடிபடும். இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 9 முறை வந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர் இருந்திருக்கீங்க. அமைச்சர் பொறுப்புகளை கூட வகிச்சிருக்கீங்க. இப்போ இதில் வந்து எதிர்க்கட்சிகளை அரவணைத்து போகக்கூடிய போக்கு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எப்படி இருந்தது? இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு அதை எப்படி வந்து கடைபிடிக்குது? கலைஞர் வந்து எதிர்க்கட்சிகளை அரவணைத்து போகிற போக்கு ஒரு ஜனநாயக தன்மை கொண்டது. ஒரு முறை அவர்கள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். உடனே நேரு, ஸ்டாலின் 2 பேரையும் அனுப்பி அவங்க வெளியில் போயிட்டாங்க, போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சார். அப்போ ஓபிஎஸ் தான் எதிர்க்கட்சி தலைவர். இதை நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம், அந்த அம்மாக்கிட்ட சொல்லிட்டோம், நாளைக்கு வரோம் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது, எதிர்க்கட்சிகள் வேகமாக பேசுவாங்க. அதை தாங்குகிற சக்தி ஆளுங்கட்சிக்கு வரும். ஒரு முறை ஆண்டே சொன்னார், உங்கள் கவர்மெண்ட் தேர்ட் ரேட் கவர்மெண்ட், யூ ஆர் ஏ தேர்ட் ரேட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சபை எல்லாம் நடந்துட்டாங்க. அதை சொன்னார், எல்லாம் உட்காருங்க. ஆமாம் ஆண்டே அவர்களே, நீ சொல்வது உண்மை. உங்களுடைய வேத சாஸ்திரம் பிராமணன், சத்திரியன், சூத்திரன் சொல்லுகிறதே, அந்த 4வது சூத்திரன் ஆட்சி தான் இது. தேர்ட் ரேட்டில் போஸ்ட் ரேட் ஆட்சி இது அப்படின்னு சொன்னார். ஆக நான் 3ஆம் தர முதலமைச்சர் அல்ல, 4ஆம் தர முதலமைச்சர் என்று சொன்னார். சபை அப்படியே மதிச்சு போயிடுச்சு. கேட்டவர் உட்காந்துட்டார். ஒரு முறை அதே ஆண்டே நம்பிக்கை தீர்மானம் கொடுத்துட்டார். அதை பின்னால் எடுத்துக்கிறேன்னு சபாநாயகர் சொன்னார். இல்லை, இப்பொழுதே எடுக்கணும்னார். கலைஞர் சொன்னார், ரெடி, எடுத்துக்கிட்டார். உடனே ஆண்டை சொன்னார், நான் ப்ரிப்பேர் வரலன்னார். இப்போ ஏன் கேட்டீங்க அப்படின்னார். ஆக எதிர்கட்சிகளை மதிக்கிற சுவாபம் கலைஞருக்கு ரொம்ப உண்டு. எல்லா விஷயத்துலேயும் எதிர்கட்சிகளை கூட்டி பேசுவார். முல்லை ஏதாவது காவேரி விஷயத்தில் உடனடியாக ஒரு தீர்மானம் போடணும் அப்படின்னா உடனே ஒரு எதிர்கட்சி கூட்டி எல்லோரும் பேசினார். பேசி இது மாதிரி தீர்மானம் போட்டு அனுப்பலாமான்னார். போட்டு அனுப்பிச்சோம். அதே மாதிரி எந்த நிலைமையாக இருந்தாலும் எதிர்கட்சிகளை கலக்காமல் இருக்க மாட்டார். தலைவர்களை கூட்டி ரூமில் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் செய்வார் தலைவர். அந்த சுபாவமெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. இதுவரையில் எதிர்கட்சிகளை கலந்து பேசணுன்ற எண்ணமே இவர்களுக்கு வந்தது கிடையாது. எதிர்கட்சிகளை மதிக்கணுன்ற எண்ணமும் இவர்களுக்கு கிடையாது. அந்த பண்பாடெல்லாம் இவங்ககிட்ட கிடையாது. அது கலைஞரோடு சரி. இப்போ பல நெருக்கடிகள் வந்து உங்கள் தலைமையிலான ஆட்சிக்கு வந்திருக்கும். மிக முக்கியமாக ஈழப் பிரச்சனையில் வந்து இன்னமும் கூட ஒரு பழியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக மேலே. திமுக வந்து கூட்டணி இருக்கிற சமயத்தில் தான் வந்து இது போன்ற ஈழப்போர் நடந்தது, இறுதிப்போர் நடந்தது, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என்பது போன்றெல்லாம் சொல்கிறாங்க. அது போன்ற சமயங்களிலெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசியிருப்பாங்க இல்லையா? எது போன்ற மனநிலையில் அவங்க இருந்தாங்க இந்த பழி வரக்கூடிய காலகட்டங்களில்? எந்த மனநிலையில்? இல்லை சார், அது போர் நடந்தது நேரமே எங்களுக்கு தேர்தல் நேரம். அவங்கவுங்க தேர்தலில் உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு போலீஸ் அன்றைக்கி தான் அது நடந்தது. அது மாதிரி நடந்தது. அதுக்கு போய் நாங்கள் ஒன்றும் என்ன பண்ண முடியாது. நிலையில் அதை வந்து வீடு ஒரு பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க தவிர. ஆனால் அவங்கள ஈழத்துக்காக ராஜினாமா பண்ணாங்க. எம்எல்ஏ பற்றி ராஜினாமா பண்ணிட்டு வந்த ஒரு தலைவர். ஈழப்போரை பற்றி 56லேருந்து பேசின ஒரு தலைவர். ஆனால் அதை வேணும்னே இட்டுக்கட்டிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லாது. இப்போ ஈழப்போர் மட்டும் இல்லாமல் வேறு இது நெருக்கடியான ஒரு சூழல் வந்திருக்கு இல்லையா? அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும். எது எங்களுக்கு எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சியில் ஆளுங்கட்சி. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படலை. உடனடியாக ஒரு சபையை கூட்டி இங்கே தீர்மானம் போட்டார், இங்கே தீர்மானம் போட்டார், எதிர்த்தார். இந்தியாவிலே முதலாக எமர்ஜென்சி எதிர்த்தவர் அவர் தான். அதே நேரத்தில் அந்த அம்மா ஒருத்தர் அனுப்பிச்சாங்க, ரகுராம் ரெட்டின்னு ஒரு ஆள் அனுப்பிச்சார். இது மாதிரி கலைஞர்கிட்ட சொல்லுங்கள், தீர்மானம் போட்டதாக இருக்கட்டும், வேறு ஒன்றும் பேச வேணாம், நான் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரேன் சபையை நடத்துறதுக்கு, அப்புறம் பார்க்கலாம். நாங்கள் கலைஞர் ஒத்துக்கலை. அதை பற்றி கவலை இல்லை. இப்போவே நான் தீர்மானத்தை வாபஸ் வாங்க முடியாது, அதை அழுத்தமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லுங்கன்னார். அதனால தான் எங்களெல்லாம் ஜெயிலில் போட்டாங்க 1 வருஷம். இல்லைன்னா நாங்கள் ஜெயிலுக்கு போயிருக்க அவசியம் இல்லை. அதை பற்றி கவலை இல்லை. ஆட்சி போனாலும் கவலை இல்லை. ஆனால் ஜனநாயகத்தை காக்கணுன்றதுல வேகமாக இருந்தார் தலைவர். இப்போ வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து நடத்தணும்னு சொல்லக்கூடிய உத்தரவு வந்திருக்கிறது.
ஆனால் அதன் பிறகும் கூட வந்து இந்த அரசாங்கம் அதுக்கான ஒரு முனைப்பை வந்து எடுக்கலை. இப்போ இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க நடத்தா ஒரு இடத்துல கூட வரமாட்டாங்க. இப்போ இருக்கிற நிலையில் அதனால நடத்த மாட்டாங்க. ஒரு தோல்வி பயம் காரணமாக தான் உள்ளாட்சி மன்ற தேர்தல் 100%. இப்போ இது வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவுக்கு புறம்பானது இல்லையா? ஒரு நடைமுறைக்கு புறம்பானது. எவன் தான் நீதிமன்றத்தை மதிக்கலாம்? அந்த காலத்தில் காவேரியில் நீதிமன்றத்தை கொண்டு வந்து அதை மதிக்கலை, முல்லை பெரியாரில் நீதிமன்றம் சொல்லிச்சு அதை மதிக்கலை, கேரளாவில் பெண்களை கூட்டி உள்ளே போகலான்னு சொன்னால் அதை மதிக்கலை. ஆக யாரும் மதிக்காமல் மதிக்காங்க அரசாங்கம். இப்போ நீதிமன்றங்களை மதிக்காமல் இருப்பது தனி மனிதன் அல்ல, அரசாங்கங்கள் தான். சரி, இப்போ வந்து என்னென்னா நிறைய ஆட்சியாளர்கள் வந்து ஒரு கோரிக்கை மனுக்களை வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அமைச்சர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை வந்து தலையிடுறாங்க என்பது போன்ற ஒரு கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அரசியல் தலையீடை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதிகாரிகள் தவறு செய்தால் அதை முதலமைச்சர் தான் கண்டிக்கணும். அது பத்திரிக்கைலாம் வரக்கூடாது, என்ன பேசினாங்கன்னு. அது மாதிரி வர்றதை தான் அவங்க எதிர்க்கிறாங்க. அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் இது மாதிரி எங்களுக்கு அப்புறம் நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்குறாங்க. ஆக அதிகாரிகளையும் கண்டிக்கணும். கண்டிக்குவது முதலமைச்சர் மறைமுகமாக இருக்கணும், அது வெளியில் வரக்கூடாது. இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களோட உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கும், பழக்கம் இருக்கும். அதில் முக்கியமான தலைவர் எங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனர் திரு வசந்தகுமார் அவர்களுடனான உங்களுடைய நட்பு, அதை பற்றி சொல்லுங்கள். வசந்தகுமார் அவர்கள் நீண்ட காலம் சபையில் இருக்கக்கூடியவர், ஒரு இனிய நண்பர், சட்டமன்றத்தில் அழுத்தமாக பேசக்கூடியவர். அது மட்டும் அல்ல, அவர் பெரிய நிறுவனத்தின் தலைவர் என்றாலும் சாதாரண காய்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் அடுக்கடுக்காக பேசுவார். நல்ல ஆற்றொழுக்கான பேசக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர், எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நண்பர். சட்டமன்றத்துக்கு அவருடைய கண்ணியத்துக்கு ஏற்ற முறையில் தான் பேசுவாரே தவிர அவருடைய பேச்சுக்கள் எப்பொழுதும் சபாநாயகர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். தன் தொகுதி என்று எப்பொழுதும் பேசக்கூடிய ஒரு நல்ல நண்பர், எனக்கு மிக வேண்டியவர், எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடியவர். தொடர்ச்சியாக வந்து இவ்வளவு கேள்விகளுக்கும் எங்களுக்கு வந்து பொறுமையாக பதில் சொன்னீங்க. வசந்த தொலைக்காட்சி சார்பில் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு கேள்விக்கிழமை நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.